மருத்துவரையா. இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆளுகின்ற காலம் வந்து விட்டது. இவ்வளோ திறமைகள் வைத்த கட்சி நம்ம கட்சி. இந்தியாவில் எந்த கட்சியாவது பட்ஜெட்டை போடுமா? நிழல் நிதிநிலை அறிக்கையை போடுமா? நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை போடுமா? தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக எத்தனை போராட்டங்கள். அது கன்னியாகுமரி நடந்த போராட்டமா, தூத்துக்குடி திருநெல்வேலியா, இல்ல எந்த பக்கம் பெங்களூர் எல்லை போராட்டமா, கேரளா போராட்டமா, இல்ல இலங்கை போராட்டமா, அத்தனை போராட்டங்களும் வழி நடத்தியவர், முன்னின்று நடத்தியவர் மருத்துவர் ஐயா. இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல். நம் தீர்மானத்திலே சொல்லியிருக்கிறோம், அரசியல் தீர்மானத்தை சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டின் நலன் கருதி, இந்தியாவின் நலன் கருதி இந்த தேர்தலில் பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க முடியும். அதற்கு பல உதாரணங்கள், எனக்கு ஒரு மணி நேரம் பேசிட்டே இருக்கலாம். 2004, 2009 நமக்கு 6 மக்களவை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம். நாடாளுமன்றம் 6 மக்களவை உறுப்பினர்கள் தான் நம்மிடம் இருந்தது. ஆனால் நாடாளுமன்றம் பல நாட்கள் ஸ்தம்பித்தது. வெறும் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து. இலங்கை தமிழர் பிரச்சனை இருந்தாலும் அன்னைக்கு 4-5 நாள் நாடாளுமன்றம் நடக்கல. எதுக்கு? 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. காவிரி பிரச்சனை 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் நின்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி. 2 அமைச்சர்களை அன்று வைத்தோம். அன்றைய கட்டத்தில் லயோலா கல்லூரி ஒரு ஆய்வு நடத்திய, ஒரு சர்வே நடத்தியது. அப்போ நடத்திய லயோலா கல்லூரி சர்வே உண்மையான சர்வே. இப்ப நடத்தது படுத்ததெல்லாம் எனக்கு கருத்து சொல்ல வேண்டாம். அந்த ஆய்வில் தமிழ்நாட்டில் உள்ள 13 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அந்த 13 அமைச்சர்களில் யார் முதல் அமைச்சர், யார் இரண்டாவது அமைச்சர், 4, 3வது, 4வது பட்டியலிட்டு போட்டார்கள். அந்த பட்டியலில் தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் என்றும், தமிழ்நாட்டுடைய 2வது அமைச்சர் ப. சிதம்பரம் என்றும், தமிழ்நாட்டுடைய 3வது அமைச்சர் அரங்க வேலு என்றும், 13 அமைச்சர்களில் முதல் 3 அமைச்சர்களில் பாட்டாளி கட்சி அந்த பட்டியலில் வருகிறது. இதை எதை காட்டுகிறது? நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் சாதனைகளுக்கு அளவே கிடையாது, எல்லையே கிடையாது. காரணம், நம்மை வழிநடத்தி கொண்டுபவர் மருத்துவர் ஐயா. நாங்கள் நாடாளுமன்றத்தில் அங்கே என்ன நாங்கள் செய்த சாதனைகள் என்ன? பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டம் கொண்டு வந்தோம். அந்த சட்டத்திற்காக 30 ஆண்டு கால மருத்துவர் ஐயா அவர்கள் போராடினார். அதிகாரம் கிடைத்தது, அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம். மது விலக்கு கொள்கை, நேஷனல் ஆல்கஹால் பாலிசியை கொண்டு வந்தேன். அப்போ எப்படி கொண்டு வந்தேன்? 30 அந்த காலத்தில் 30 ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா சொன்ன காரணத்தால் தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்தோம். ஒவ்வொன்றும் களத்திலே போராடி அங்கே அதிகாரம் வந்து கையெழுத்து போட முடிந்தது. அந்த அதிகாரம், அதனால்தான் நான் கேட்கின்றேன், தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றுகின்ற அந்த அதிகாரம் நாம் பெற வேண்டும். அதற்கு எந்த ஈகோ உங்க மனதிலே, எந்த கௌரவ வரட்டு கௌரவம் இருக்கக்கூடாது. நானா, நீயா, இவனா, அவங்களா, முன்னுக்கு வந்தவங்களா, அப்புறம் வந்தவங்களா, இப்ப வந்தவங்களா, நான் பெரியவனா, நான் சீனியரா, நீ ஜூனியரா. ஐயா கட்சி, நம் வெற்றி, இதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். நான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் சென்று வருகின்றேன். துணை மாவட்டங்களிலும் மக்களுடைய மனது மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்திருக்கின்றேன். மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்திருக்கின்றேன்.
ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாற்றம் இப்போது முழுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நான் சொல்வது இங்க விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை பத்தி நான் பேசல. நான் அது நம்ம பேசவே வேண்டாம். நான் சொல்வது திண்டுக்கல், தேனி, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம், திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், மேற்கு பகுதி, அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக அவருடைய மனநிலை மாற்றியிருக்கின்றார்கள். காரணம் நம்மை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகாலமாக தெரியவில்லை. எவ்வளவு சாதனைகள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு சாதனைகள் எல்லாம் அடுக்கிக்கிட்டே போலாம். அதற்கு ஐயா அவர்கள் சொல்லி தமிழக அரசு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஐயா அவர்கள் சொல்லி, ஐயா அவர்கள் போராடி தமிழக அரசு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது. எப்படி இருக்கணும் அது? ஐயா அவர் சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சர் அதில் கையெழுத்து போடுகின்ற அந்த காலம் வர வேண்டும். இது வேற கட்சி முதலமைச்சர் கையெழுத்து போடுற கடந்த காலம் நாம் பார்த்திருக்கின்றோம். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்க வேண்டும் என்று முதல் சொன்னவர் ஐயா அவர்கள். அதற்கு 5 ஆண்டு காலம் போராடினோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம், துண்டு பிரசுரங்கள் கொடுத்தோம், ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம், அழுத்தங்கள் கொடுத்தோம், முதலமைச்சரை பல முறை வலியுறுத்தினோம், நாடாளுமன்றத்திலே பேசினோம், ஊடக மத்தியிலே பல முறை பேட்டிகள் கொடுத்தோம். அதன் பிறகுதான் தமிழக அரசு அந்த சட்டத்தை கொண்டு வந்தது. இது போன்று தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக எவ்வளவு திட்டங்கள், சட்டங்களை கொண்டு வர வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் எவ்வளவு காலமா கொண்டு வந்தோம் சொல்லிட்டு இருக்க முடியும்? கொண்டு வர செய்தோம் என்று நாம் அதை கொண்டு வந்தோம், கையெழுத்து நாம் போட்டோம் என்ற அதிகாரம் நமக்கு இருக்க வேண்டும். மீண்டும் சொல்கின்றேன், தமிழ்நாட்டை ஆளுகின்ற முழு தகுதி, திறமை, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை உள்ள தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். சமீபத்தில் ஒரு மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் அவர் பேசிட்டு இருந்தார். அந்த பேச்சில் பார்த்தா தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கு நாங்கள் எத்தனையோ திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று பேசினார். நான் அதை கூர்ந்து கவனிச்சேன். என்ன திட்டத்தை பத்தி சொல்றாரு? அவர் சொன்ன திட்டங்கள் மகளிருக்கு மாதாந்திரம் உதவி தொகை 1000 ரூபாய் நாங்க கொடுத்தோம். பொங்கலுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோம், ஒரு கரும்பு கொடுத்தோம். வெள்ளம் பாதிப்புல நாங்க 6000 ரூபாய் கொடுத்தோம். இதெல்லாம் திட்டம் என்ற பட்டியலில் போடுகிறார் முதலமைச்சர். எனக்கு அது புரியல. மகளிருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா, மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க வாழ்க்கை முன்னேறிடுமா? இல்ல பொங்கலுக்கு நீங்க 1000 ரூபாய் ஒரு கரும்பு கொடுத்தா அவங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குமா? இல்ல வெள்ள பாதிப்பு மற்ற மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்தா அவங்க அப்படியே வெள்ளத்துல இருந்து மீண்டு வந்துருவாங்களா? இது திட்டம்னு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. திட்டம்னா எப்படி இருக்கணும்? 108 ஆம்புலன்ஸ் உயிரை காப்பாற்றுகின்ற திட்டம், கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றுகின்ற திட்டம், அது திட்டம். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் உலகத்திலே மிகப்பெரிய பொது சுகாதாரம் என்று ஐநா சபை பாராட்டுகின்ற திட்டம், இது திட்டம். இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவுக்கு கொண்டு வந்த திட்டங்கள். இதுதான் உண்மையான திட்டம். இதனால் மக்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான தாய்மார்கள், கோடிக்கணக்கான குழந்தைகள் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அவங்க வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்கிறது. இதுதான் உண்மையான திட்டங்கள். இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி செய்ய விரும்புகிறது. தமிழ்நாட்டிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி செய்ய விரும்புகிறது.
தமிழக மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மீண்டும் உங்களிடம் சொல்வதெல்லாம் கடுமையாக பணியாற்ற வேண்டும். ஏதோ இந்த ஒரு தேர்தல் மட்டும் கிடையாது. அடுத்த 2 ஆண்டு காலம், அடுத்த 2 மாதம் போதாது, அடுத்த 2 ஆண்டு காலம் கடுமையான பணியாற்றங்கள் வாங்க. நிச்சயமாக நம்முடைய ஐயாவுடைய ஒரு இலக்கை நாம் அடைய. ஒரு இலக்கு, ஐயாவுக்கு பல இலக்குகள் இருக்கிறது. அதில் ஒன்று தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெற வேண்டும் என்று ஒரு இலக்கு. எத்தனையோ இலக்குகள் இருக்கிறது. எதுக்கு நாம் ஆள வேண்டும்? மக்களை முன்னேற்ற வேண்டும். தமிழக மக்களை முன்னேற்ற வேண்டும். ஐயா சொன்னார்ல, இன்னைக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழை தேடி என்று இந்த வயதிலே 8 ஊருக்கு 8 நாளுக்கு போயிட்டு வந்தார். ஆனா தமிழை வச்சு ஆட்சிக்கு வந்த கட்சிகள் எல்லாம் நாம் பார்த்தோம். இன்னும் தமிழ் எங்கே தேடிட்டு போயிட்டு இருக்காரு ஐயா? தமிழ் கிடைச்சிருச்சா? இன்னும் தேடித்தான் இருக்கிறோம். இது எப்படி? எவ்வளவு உதாரணங்கள் சொல்லிட்டு வரலாம். பாட்டாளி கட்சி ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் உண்மையா இருக்கும். நீதிமன்றத்திலிருந்து எல்லாமே தமிழ், படிக்கிறதுல இருந்து ஆராய்ச்சி கல்வி, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வியில எல்லாம் உண்மையா தமிழ் இருக்கும். மற்ற கட்சியெல்லாம் வசனம் மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இனி மக்கள் அவர்களை நம்புவதாக எனக்கு தெரியல, நம்புற மாதிரி தெரியல. ஆனா அதுக்குதான் உங்ககிட்ட நான் சொல்றேன், தயாராகுங்கள், தயாராகுங்கள். இது வரும் காலம் நம்முடைய காலம், நம்முடைய காலம். அதற்கு தயாராகுங்கள். பொதுக்குழு உறுப்பினர்களே, நம்முடைய காலம் வந்துவிட்டது. களத்தில் இறங்குங்கள். ஏன்னா நம்முடைய கட்டமைப்பு போல் எந்த கட்சியும் வைத்தது கிடையாது. நம்முடைய இலக்கு ஏதோ 10 மக்களவை தொகுதியிலும் 60 சட்டமன்ற தொகுதிகளும் கிடையாது. நம்முடைய இலக்கு 40 மக்களவை தொகுதி, புதுவை உட்பட 40 மக்களவை தொகுதிகளிலும் 234 சட்டமன்ற தொகுதியிலும் தான் நம்முடைய இலக்கு. அது சிறப்பு கவனம் ஒரு சில பகுதியில். ஏன்னா இன்னைக்கு மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நம்ம இவ்வளோ சொன்ன சாதனைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். இந்த தீர்மானத்தில் பாரு எவ்வளோ பிரச்சனைகள். 10.5 விழுக்காடு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஆன்லைன் கேம்பிளிங் தடை பண்ணணும், மது விலக்கை கொண்டு வரணும், டெல்டா பகுதியில் பிரச்சனைகள், இழப்பீடு கொடுக்கணும், மேகதாது அணை, அப்புறம் முல்லை பெரியார் அணை பிரச்சனை, இப்படி எல்லாம், அப்புறம் சிப்காட் பகுதியில், NLC பகுதியில் விவசாய நிலத்தை அழிக்கக்கூடாது. இப்படி எல்லாம் எந்த கட்சிங்க களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்குது? நம்ம கட்சி மட்டும்தான். வேற யாருக்கும் என்னன்னு கூட தெரியல, என்னன்னு கூட அவங்களுக்கு கவலை கிடையாது. அடையாள அரசியல், காட்சி அரசியல், அடையாள அரசியல், விளம்பர அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற கட்சியின் மத்தியிலே உண்மையான அரசியல், மக்களை நோக்கிய அரசியல் நாம் செய்து வருகின்றோம். அந்த அங்கீகாரம் மக்கள் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் நான் சொல்கின்றேன், பாட்டாளி சொந்தங்களே, தயாராகுங்கள், தயாராகுங்கள். இனி வரும் காலம் நம்முடைய காலம், நாம் ஆளுகின்ற காலம் வந்துவிட்டது. அதற்கு முன்னோட்டம் தான் இப்போ இருக்கின்ற மக்களவை தேர்தல். தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு எப்போ என்ன செய்ய இருக்கின்றோம், கூட்டணி, அந்த கூட்டணி எப்படி நாம் செல்ல இருக்கின்றோம் என்று ஐயா முடிவு செய்ய இருக்கின்றார்கள். அது எந்த முடிவு இருந்தாலும் சரி, அதை நாம் இறங்கி பணியாற்ற வேண்டும். காரணம், நம்முடைய இலக்கு, ஒரு இலக்கு இன்னும் 2 ஆண்டு காலத்தில் இருக்கிறது. அதற்கேற்ப வியூகங்களை இந்த தேர்தலில் நாம் அமைப்போம். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நம்முடைய, மீண்டும் சொல்கின்றேன், நம்முடைய இலக்கு 2026. அதில் முன்னோட்டம் இது. அதுக்கேற்ப வியூகங்களை நிச்சயமாக ஐயா அவர்கள் அமைப்பார். அதனால் இங்கு வந்திருக்கின்ற பாட்டாளி சொந்தங்களே,
தயாராகுங்கள், களத்தில் இறங்குங்கள். அடுத்த 2 மாதம் மட்டுமில்லை, அடுத்த 2 ஆண்டு காலம் நாம் கடுமையாக பணியாற்றி ஐயாவுடைய கனவை நாம் நினைவாக்குவோம் என்று நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.